மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியவர்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாநாட்டில் கடந்த சில வாரங்களாக மாநாட்டின் நோக்கம் குறித்து மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு உண்டாக்குகிற பல்வேறு வகையான பிரச்சாரங்களை நடத்தி முடித்துவிட்டு அந்த பிரச்சாரத்தை இன்னும் சூடுபடுத்துகிற வகையில் நம்முடைய இறுதி மூச்சு வரை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாநாட்டினை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் சத்தியத்தை சொல், உறுதியாக நில் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற எல்லா வகையான முன்னேற்றங்களும் மனிதன் அவன் அறிந்த உண்மைகளை, சத்தியங்களை அடுத்தவருக்கு எடுத்து சொல்கின்ற வகையில்தான் ஏற்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முன்னேற்றமுமே ஒரு மனிதன் தன்னிடம் இருக்க அறிவை பிறரிடம் பகிர்ந்து கொள்கிற பொழுதுதான் ஏற்படும். எல்லா துறைக்கும் பொருந்துகிற ஒரு தத்துவம் இது. அறிவியல் துறையாக இருந்தாலும், மனிதனுடைய ஆரோக்கியத்தை பேணுகிற மருத்துவத்துறையாக இருந்தாலும், சமூக செயல் திட்டங்களை வகுக்கிற சமூக துறையாக இருந்தாலும், தேசத்தினுடைய கட்டுமானங்களை உருவாக்குகிற அரசியல் துறையாக இருந்தாலும், நீதி, நிதி, நிர்வாகம் என்று உலகத்திலே நாம் பார்க்கிற எந்த துறையாக இருந்தாலும், அனைத்து துறைகளும் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே வருகிறது. அதனுடைய பின்னணி என்ன என்றால், அது சார்ந்த ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிற மனிதன் தான் அறிந்த உண்மைகளை அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுத்து விட்ட பிறகு அதனை அடுத்ததாக கையில் எடுக்கிற மனிதர்கள் அதனை மேம்படுத்துகிற விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். அதிலே சில விஷயங்களை அவர்கள் கண்டுகொள்வார்கள், அதனை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படியாக தலைமுறையாக ஒருவர் பின் ஒருவராக அடுத்தவருக்கு சொல்ல 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 எந்த ஒரு துறையிலேயும் தேவையான அளவிற்கு முன்னேற்றங்களும் புரட்சிகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்றைக்கு உலகம் அறிவியல் ரீதியாக எவ்வளவோ மிகப்பெரிய மாற்றங்களை, புரட்சிகளை கண்டிருக்கிறது. அறிவியல் புரட்சி என்று எடுத்துக்கொண்டால் கடந்த ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலையோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் என்று சொல்வார்களே, அந்த அளவிற்கு பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அறிவியல் உலகம் இன்றைக்கு இல்லை. எத்தனையோ விஷயங்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் புதிதாக உருவாகி இருக்கிறது, மக்கள் பயன்பாட்டிலே வந்திருக்கிறது. அறிவியலுடைய வளர்ச்சியை பார்த்து அறிவியலாளர்களே வியந்து போய் நிற்கிறார்கள். வானளாவ கண்டுபிடிப்புகளிலே அதனுடைய உச்சத்திலே போய் நிற்கிறோம் என்று மனிதன் தன்னைத்தானே பெருமைப்படுகிற அளவிற்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது. எப்படி அதனுடைய வளர்ச்சி சாத்தியமானது? ஆரம்பத்தில், துவக்கத்திலே ஒரு மனிதன் ஏதோ ஒரு அறிவியல் விஷயத்தை கண்டுபிடித்திருப்பான். தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை அவனோடு தன்னுடைய உள்ளத்திலே மறைத்து வைத்தவனாக மரணித்திருந்தால் கண்டிப்பாக அடுத்த தலைமுறை அதற்கடுத்த நிலையை நோக்கி பயணித்திருக்க முடியாது. முதலிலே ஒரு மனிதன் சக்கரத்தை கண்டுபிடித்திருப்பான். சக்கரத்தை கண்டுபிடித்தவன் அந்த சக்கரத்தை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த அறிவுபூர்வமான அறிவியல் தகவலை அடுத்த தலைமுறையினருக்கு, தன்னை சார்ந்திருக்கிற அடுத்த மக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து விட்ட பிறகு வெறுமனே 2 சக்கரங்களை கொண்டிருக்கிற மனிதன் அதனை வேகப்படுத்துவதற்கு என்ன என்று சிந்திக்க ஆரம்பித்தான். அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டதற்கு பிறகு அவன் அதற்கடுத்து சிந்திக்க ஆரம்பித்தான். இப்படியே இன்றைக்கு இருக்கிற வாகனங்கள் பெருக ஆரம்பித்தது. எல்லா துறையும் இப்படித்தான். ஒரு உணவை எடுத்துக்கொண்டால் கூட சாப்பிடுற சாப்பாடு, இன்றைக்கு சாப்பிடுகிற சாப்பாடு மாதிரி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு இருப்பாங்களான்னா கண்டிப்பா சாப்பிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற நவீன உபகரணங்கள் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருப்பதை போல
சமைப்பதற்குரிய கருவிகள் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருப்பதை போல ருசிகரமான எந்த உணவும் அன்றைக்கு இல்லை. ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு பேக்கில் போனோம்னா சாப்பாடு என்னவாக இருந்திருக்கும்? யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே இருந்திருக்காது. சும்மா வேட்டையாடுவார்கள், அதை சுட்டு சாப்பிடுவார்கள், மாவை ரொட்டி சுட்டு சாப்பிடுவார்கள். இதை தாண்டி அவர்களுக்கு வேற என்ன இருந்திருக்கும்? இயற்கையிலே கிடைக்கிற கனிவர்க்கங்களை சாப்பிட்டிருப்பார்கள், பூமிக்குள்ளே விளையக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிட்டிருப்பார்கள், தானியங்களை சாப்பிட்டிருப்பார்கள். அவற்றை எல்லாம் இன்றைக்கு சாப்பிடுவதை போல முறைப்படுத்தி சமைத்து விதவிதமாக. இப்ப சாதாரணமா ஒரு சாம்பார் வைக்கிறோம். சாம்பார் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாம்பாருக்குள்ள பல்வேறு பொருட்களை நாம கலக்கிறோம். அதுல ஒரு கத்திரிக்காய் தூக்கி போடுறோம், அதுல வெண்டைக்காய் தூக்கி போடுறோம், அதுல கருவேப்பிலையை போடுறோம், கொத்தமல்லியை போடுறோம், அதுல கொஞ்சம் வத்தலை போடுறோம், மிளகா போடுறோம், மஞ்சள் போடுறோம். எவ்வளவு பொருட்கள், இலை தலைகளை எல்லாம் போடுறோம்ல. ஆரம்பத்தில் இவ்வளோத்தையும் போட்டிருக்க மாட்டாங்க. என்னத்தையா ஒன்று போட்டு பார்த்துருப்பான் மனுஷன். பக்கத்தில் இருக்கிற மரத்துல இருந்து 2 இலையா பிச்சு போட்டிருப்பான். புளிய மரத்து இலையை பிச்சு போட்டிருப்பான், புளிச்சு கிடக்கு வேண்டான் இருப்பான். வேப்ப மரத்து இலைய 2 பிச்சு போட்டிருப்பான், கசந்து கிடக்கு வேண்டாம் தூர போட்டிருப்பான். திடீர்னு கருவேப்பிள்ளை மரத்துல இருந்து 2 இலையை தூக்கி போட்டான், பரவாயில்ல கொஞ்சம் மனமா இருக்கு இருக்கட்டுமே விட்டுருவான். மல்லிக்கீரை செடியில இருந்து கொஞ்சம் செடி இலைய பிச்சு போட்டிருப்பான், டேஸ்டா இருக்க இருக்கட்டுமே விட்டுருப்பான். அப்ப அவன் அந்த விஷயத்தை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்குறான், கருவேப்பிள்ளையை போடு, மல்லிக்கீரையை போடு. அவன் அதுக்கப்புறம் வேற என்னத்தை போடலாம் அடுத்தவன் சிந்திக்கிறான். இப்படித்தான் உணவு. இந்த செய்தி, தான் அறிந்த செய்திகளை, உண்மைகளை, ஞானங்களை பிறருக்கு மனிதன் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு வரைக்கும் உலகம் அடுப்படியிலேயே தன்னுடைய சமையலை தயாரிப்பது, உணவை தயாரிப்பதற்கே நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கும். ருசிகரமாக உணவு தயாரிப்பது எப்படி, அதிலேயே தன்னுடைய காலத்தை மனிதன் கழித்துக் கொண்டிருப்பான். இப்படி உணவு பதார்த்தங்களில் முன்னேற்றம், ஆடையில் முன்னேற்றம், பயன்படுத்துகிற பொருட்களில் முன்னேற்றம், அறிவியல் துறையில் எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள். எல்லா முன்னேற்றங்களின் பின்னணியிலே இருப்பது எது என்று கேட்டால் மனிதன் தான் அறிந்த உண்மைகளை பிறருக்கு அறிவித்துக் கொடுக்கிற அந்த பண்பாடுதான் இத்தனை பெரிய முன்னேற்றத்திற்குரிய ஆணி வேறாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திருமறை குர்ஆனிலே கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிற அருள் கிருபைகளை பற்றி பட்டியலிடுகிற பொழுது அதிலே இதையும் ஒன்றாக இறைவனே சேர்த்து சொல்லுகிறான். சூரத்துர் ரஹ்மான் திருக்குர்ஆனுடைய 55வது அத்தியாயம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்ற தலைப்பிலே துவங்குகிற அந்த அத்தியாயத்தில் மனித குலத்திற்கு இறைவன் செய்திருக்கிற நியாமத்துகள் என்ன, அருட்கொடைகள் என்ன, அப்படியே நிறைய விஷயங்களை பட்டியலிடுகிறான். எவ்வளவு பட்டியலிட்டு முடிக்க முடியாது, அது வேற செய்தி. அல்லாஹ்வின் அருளை நீங்கள் கணக்கிட நினைத்தால் அதை கணக்கிட முடியாது. என்ன நினைத்தால் எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு எவ்வளவு பெரிய அருள் இந்த கண்ணில்லை என்றால் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் கண் பார்வையற்றவர்களாகவே அத்தனை பேரும் இருந்திருந்தால் உலகம் என்ன ரசனைக்குரியதாக இருக்குமா? உலகத்திலே என்ன இன்பத்தை பெரிதாக அனுபவித்து விட போகிறோம்? எனவே இறைவன் கண்களை பற்றி பேசுகிறான், அது மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று. நாவை பற்றி பேசுகிறான், அது ஒரு பெரிய அருட்கொடை. நாவு இல்லை, நாவினுடைய தன்மைகள் முறையாக படைக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு உருவாக்கப்படுகிற சமையல் துறையின் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அனைத்துமே வீணாய் போய்விடும். இவ்வளவு ஹோட்டல் வருகிறது, இப்படி சமைக்கிறார்கள் என்றால் அதனுடைய பின்னணியில என்ன இருக்கிறது? நாவு சொல்லுகிற அந்த சுவைதான் இருக்கிறது. நல்ல ருசியா இருக்குத, எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? நாக்க வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். நாக்கு செத்து போச்சுன்னா என்னத்தை அள்ளி போட்டாலும் ஒண்ணும் தெரியாது. கீழே கிடக்கிற களிமண் அள்ளி வாயில போட்டாலும் சரிதான், குளத்தூர் பிரியாணியை தள்ளி உள்ள தள்ளினாலும் சரிதான், எல்லாம் ஒண்ணுதான். என்னமோ போச்சு, என்ன போச்சு, என்னமோ போச்சு. உள்ளுக்குள்ள என்னத்தையும் உள்ளத்துக்கு போட்டோம், வயிற்ற நிறைச்சோம், அவ்வளவுதான் இருக்கும். அப்ப மனிதனுக்கு நாவு என்பது பிரதான, அதை சொல்லுகிறான். வானத்திலிருந்து பொழிகிற மழையை பற்றி பேசுகிறான், மனிதனுடைய உண்ணுகிற உணவை பற்றி பேசுகிறான், கர்ப்ப அறைகளில் செலுத்தப்படுகிற விந்து துளிகளை பற்றி பேசுகிறான். இப்படி ஒரு சில குறிப்பிட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த, அதை தவிர்த்தால் மனிதர்களால் வாழவே இயலாது என்கிற அளவிற்கான பிரதானமான இறைவனின் அருள் கிருபைகளை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் பட்டியலிட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பட்டியலிலே இறைவன் தனித்த ஒரு அத்தியாயத்தை, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்ற பெயரிட்டே ஒரு அத்தியாயத்தை வழங்குகிறான். அந்த அத்தியாயத்தின் துவக்கத்திலே பேசுகிறான், அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன் கற்றுத் தந்திருக்கிறான். இறைவனுடைய அருள் கிருபைக்கான எடுத்துக்காட்டுகளில் ஒன்று அல்லமல் குர்ஆன். அவன் குர்ஆனை உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான்.
குர்ஆன் வந்திருக்கிறது என்று சொன்னால் அனைத்திற்குமான வழிகாட்டி வந்திருக்கிறது. உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்கிற வேத புத்தகம் வந்திருக்கிறது. நரக பாதையிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய வழிகாட்டுதல் வந்திருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையினுடைய சிக்கலை தீர்க்கிற ஒரு வேத புத்தகம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது இறைவன் வழங்கி இருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. இறைவன் பெரிய அருளாளன் என்பதற்கு சான்று. சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான், வல்லமஹுல் பயான், அவனுக்கு பயான் செய்கிற, தான் அறிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிற, கற்றுக் கொடுக்கிற ஆற்றலை இறைவன் வழங்கி இருக்கிறான். இது இறைவன் செய்திருக்கிற பேரருள். அல்லமஹுல் பயான், பயானா அறிந்ததை பிறருக்கு அறிவிப்பது, விளக்குவது, மற்றவர்களுக்கு புரிய வைப்பது. இந்த ஆற்றலை உலகத்திற்கு மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே, இது ஒரு பெரிய அருட்கொடை. அப்போ உலகத்துடைய முன்னேற்றம் அனைத்துமே தான் அறிந்ததை பிறருக்கு அறிவித்துக் கொடுப்பதிலே இருக்கிறது என்று சொன்னால் ஆன்மீக ரீதியான மேம்பாடும் அதிலேதான் இருக்கிறது. என்ன ஆன்மீக ரீதியான மேம்பாடு? மனிதன் தன்னை படைத்த இறைவன் யார், அவன் என்ன விரும்புகிறான், எதற்காக படைத்தான், எப்படி நம்மை வாழச் சொல்லுகிறான், அவனை வழிபடுவது எப்படி, அவனுடைய விருப்பத்தை திருப்தியை அடைவது எப்படி என்பன போன்ற ஆன்மீக ரீதியான விஷயங்களில் மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கும் இதுதான் அடிப்படை. அதை அறிந்து வைத்திருக்கிற சில பேர் அறியாத மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த தலைப்பு சொல்லுகிறது, சத்தியத்தை சொல். நீ அறிந்து வைத்திருக்கிற சத்தியம் இருக்கிறதே, உண்மை இருக்கிறதே, அதை உலகத்திற்கு சொல். சொன்னால்தான் ஆன்மீகத்தில் உலகம் மேம்படும். சொல்ல வேண்டியவர்கள் சொல்ல வேண்டிய முறைப்படி அதை சொல்லாமல் மறுத்ததன் விளைவாக இன்றைக்கு ஆன்மீக உலகம் என்பது நாற்றம் எடுத்து நாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் மோசடிகளில் முதல் தரமான மோசடி எங்கே என்று பார்த்தால் ஆன்மீக மோசடி தான். மருத்துவர்கள் செய்கிற மோசடி, பொறியியலாளர்கள் செய்கிற மோசடி, வியாபாரிகள் செய்கிற மோசடி, கணவன் மனைவிக்கு இடையிலே நடைபெறுகிற மோசடி என்று ஒரு தனி மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற மோசடிகளை பட்டியலிட்டால் அதிலே முதலிடத்திலே வருகிற மிகப்பெரிய மோசடி ஆன்மீக மோசடி. கடவுளின் பெயரால் நடத்தப்படுகிற மோசடி. உலகம் எங்கு பார்த்தாலும் அந்த மோசடி மிகப்பெரிய வியாபாரமாக வியாபித்து இருக்கிறது. ஏன் இந்த மோசடி தலைவிரி ஆடுகிறது என்று கேட்டால், சத்தியத்தை உணர்ந்தவர்கள், ஆன்மீகத்தை அறிந்தவர்கள், அதனுடைய உள்ளார்ந்த உண்மையை அறிந்து வைத்திருக்கிறவர்கள் சொல்ல வேண்டிய முறைப்படி அடுத்தவர்களுக்கு அதை சொல்லவில்லை. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு இந்த மோசடி நல்லதொரு வியாபாரமாக உலகம் முழுவதிலேயும் களை கட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் அதைத்தான் உலகத்துக்கு சொல்கிறது, உங்களிடத்திலே சத்தியம் வந்து சேர்ந்திருக்கிறது, இந்த சத்தியத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் அறிந்த உண்மையை பிறருக்கு சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இது குறித்து பல்வேறு கட்டங்களில் பல வகைகளில் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் அறிந்ததை பிறருக்கு ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற இந்த சத்திய இஸ்லாத்தினை மக்களுக்கு வழங்கி நிறைவுரை ஆற்றுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்கள். வரலாற்றிலே இறுதி பேருரை என்ற பெயரில் அழைக்கப்படுகிற பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற அந்த பேருரையில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஆன்மீக சத்திய உண்மை கருத்துக்களை உலக மக்கள் மத்தியில் முன்வைத்துவிட்டு தன்னுடைய தோழர்களிடத்திலே எடுத்து சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து செய்தியை சொல்லுகிறார்கள். ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப். இங்கே வந்திருக்கிறவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். இப்பொழுது இந்த மாநாட்டுடைய நோக்கமே இதுதான். ஒரு செய்தியை சொல்வதற்காக கூட்டப்பட்ட மாநாடு அல்ல, உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை உலகெல்லாம் கொண்டு போய் சேருங்கள் என்பதை சொல்வதற்காக கூட்டப்பட்ட மாநாடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த தத்துவம், இந்த செய்தி, இந்த போதனை, இந்த கருத்து வெறுமனே ஒரு அரங்கத்திற்குள்ளே, ஒரு திடலுக்குள்ளே, ஒரு 3-4 மணி நேரம் மாநாட்டிற்குள்ளே சொல்லி முடிக்கிற செய்திகளா? இந்த 4 மணி நேர இடைவெளியில் முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி என்ன சொல்லி விடுவோம், என்ன மக்களுக்கு விளக்கி விடுவோம்?
இது அல்லாமல் நீங்கள் ஏராளம் விளங்கி வைத்திருக்கிறீர்கள், புரிந்திருக்கிறீர்கள், அன்றாடம் கேட்கிறீர்கள், படிக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள். ஒவ்வொரு வார ஜும்மா மேடைகளிலும் இஸ்லாம் குறித்த தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதனைகளை கேட்கிறீர்களே, நீங்கள் கேட்கிற, உள்வாங்குகிற, அறிந்திருக்கிற தகவலை அறியாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சொல்ல வேண்டும். நபிகளார் தன் தோழர்களுக்கு அப்படி சொன்னார். உங்களுக்கு சொல்லிவிட்டேன். சொல்லிட்டு கேட்கிறாங்க, அலாஹல் பல்லகத்து. தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேனா? அலாஹல் பல்லகத்து, நான் சொல்லிவிட்டேனா? தோழர்கள் எல்லாம் கோரஸாக பதிலளிக்கிறார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, சத்தியத்தை, உங்களுக்கு இறைவன் சொன்ன சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரல்களை வான் நோக்கி உயர்த்தி இறைவனை சாட்சியாக்குகிறார்கள். அல்லாஹும்ம ஷஹத், வீடுகளில் சொல்லிவிட்டேன், என்னுடைய முதலாளியிடத்தில் சொல்லிவிட்டேன், என் தொழிலாளியிடத்தில் சொல்லிவிட்டேன், என் நண்பரிடத்தில் சொல்லிவிட்டேன், என் பெற்றோரிடத்தில் சொல்லிவிட்டேன், என் பிள்ளைகளிடத்தில் சொல்லிவிட்டேன். என்ன என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய அளவிற்கு நான் சொல்லி முடித்து விட்டேன் என்கிற திருப்தி நமக்கு இருக்கிறதா? நபிகளார் அனைத்திற்கும் முன்மாதிரி என்று சொல்லுகிறோமே, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அவர்களுடைய வழிமுறையில் ஒன்று என்ன? அவர்களுக்கு கிடைத்ததை அடுத்தவருக்கு சொன்னார்கள். அதே போல நாமும் சொல்ல வேண்டுமா இல்லையா? நாம் அந்த காரியத்தை செவ்வனை செய்கிறோமா? நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். இந்த காரியத்தை செய்யாததன் விளைவாக உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பாருங்கள், இஸ்லாத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயரை பாருங்கள். இஸ்லாத்தை படிக்கிறவர்கள் சிந்திக்கிறார்கள், அதன்பால் ஓடோடி வருகிறார்கள், அதனுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த இஸ்லாத்தை அறியாத மக்கள், அதனுடைய மூல நூல்களை படித்து தெரியாத மக்கள், முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அல்லது இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்கள் எடுத்து சொல்லுகிற அவதூறுகளை பார்க்கிற, படிக்கிற வாய்ப்பு கிடைத்தவர்கள் இஸ்லாம் குறித்து என்ன விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இஸ்லாம் ஒரு சகிப்புத்தன்மையற்ற மார்க்கம், இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் என்றெல்லாம் பேசுகிறார்களே, நம்புகிறார்களே. பலருடைய உள்ளத்திலே இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறதே, இல்லை என்று மறுக்க முடியுமா? அதனுடைய பின்னணி என்ன? உண்மையில் இஸ்லாத்திலே தீவிரவாதம் இருக்கிறதா? அதை ஆதரிக்கிறதா? உலகத்தில் அமைதி வேண்டும் என்றால் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த வழிமுறைகளும் உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த அளவிற்கு அமைதியை, மனிதநேயத்தை, மனிதாபிமானத்தை, பிறர் நலம் பேணுகிற போதனையை உலகத்திற்கு கற்றுத்தருகிற ஒரே வாழ்க்கை நெறி இஸ்லாம். பிற மனிதனை நீ நேசிக்காவிட்டால் நல்ல இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியாது என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். பிறருக்கு நீ உதவி செய்யாவிட்டால் நீ இறைவனின் மார்க்கத்தை நம்பாதவனாகி விடுவாய் என்று சொல்லுகிறது இஸ்லாம். அப்படிப்பட்ட இஸ்லாத்தை சில பேர் தப்பும் தவறுமாக புரிந்திருக்கிறார்கள், நம்புகிறார்கள் என்றால் அதை கையில் வைத்திருக்கிறதாம், சொல்ல வேண்டிய விதத்தில் பிறருக்கு சொல்லவில்லை. ரயில் பயணத்திலே ஒரு தோழரோடு பேசிக் கொண்டு வருகிற வாய்ப்பு, முஸ்லிம் அல்லாத சகோதரர் பேசுகிறார். பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது இஸ்லாம் குறித்து பேச்சு வருகிறது. நடைமுறையில் முஸ்லிம் இந்துத்துவ சக்திகள் பரப்பி வைத்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்வியாக எழுப்புகிறார். அனைத்திற்கும் குர்ஆனில் இருந்து நாம பதிலை எடுத்து சொல்கிறோம். இஸ்லாம் என்றால் இதுதான், நீங்கள் புரிந்து வைத்திருக்கிற மாதிரி இஸ்லாம் தீவிரவாதம் அல்ல என்பதை புரிய வைக்கிறோம். அனைத்தையும் கேட்டுக்கொண்டு வந்த அந்த தோழர் ரயில் பயணத்தை நிறைவு செய்து விடை கொடுக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பல முஸ்லிம் நண்பர்களோடு பழகி இருக்கிறேன், இன்றைக்கும் பல முஸ்லிம்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இஸ்லாம் என்றால் இதுதான் என்ற செய்தியை இதுவரைக்கும் யாரும் எனக்கு சொல்லவில்லையே என்று கேட்கிறார். எவ்வளவு வருந்த தகுந்த நிகழ்வு நம்மிடத்திலே. தவறுகள் மலிந்திருக்கிறவர்கள் இன்னும் சொல்ல போனால் முற்காலத்துக்கும் இப்போதைய காலத்துக்கும் இடையில ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது முன்பு இஸ்லாம் எந்த அளவிற்கு தேவையோடு இருந்ததோ இந்த உலகத்திற்கு அதைவிட 1000 மடங்கு தேவைகளோடு இன்றைக்கு இருக்கிறது.
ஏனென்றால் இஸ்லாம் என்பது என்ன? பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிற மார்க்கம், தவறுகளை தடுத்து நிறுத்துகிற மார்க்கம், நாகரீகத்தை வளர்த்தெடுக்கிற மார்க்கம், ஒழுக்கத்தை மக்களுக்கு கற்றுத்தருகிற மார்க்கம். இன்றைக்கு இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது மனிதனிடம் இருக்கிற ஒழுக்கம் குறைந்திருக்கிறது, நேர்மை குறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் இஸ்லாத்தின் தேவை அதிகம் இருக்கிறது. சொன்னோமா? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, லுஇனல்லதீன கஃபரூ மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். தாவூதுடைய நாவினாலும் மரியமுடைய மகன் ஈசாவின் நாவினாலும் காஃபிராகிவிட்ட பனு இஸ்ரவேலர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டு நபிமார்களை சொல்லி காட்டி இந்த ரெண்டு நபிமார்களுடைய நாக்கினாலும் காஃபிராகி போன இஸ்ரவேலர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் சபித்தார்கள் தெரியுமா? காரணத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதிலே இடையில ஒரு காரணம் சொல்லுகிறான், கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கிற தவறுகளை தடுத்து நிறுத்த மாட்டார்கள். தங்கள் சமூகத்தில் தப்பு செய்யக்கூடிய மக்களை பார்த்தால் இது தப்பு, இதை செய்யாத என்று சத்தியத்தை சொல்ல மறைப்பார்கள். அதனாலே எல்லாம் நாசமா போனவனா இருக்கிறியே, அவன் தப்பு செய்யறான், நல்லா தெரியுது, இந்த காரியத்தை செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான், மறுமையில நரகத்துக்கு போயிருவான், நல்லா தெரியுது, வேடிக்கை பார்க்கிறிய. நீ ஒரு மனுஷனா? நீ ஒரு முஸ்லிமா? ஒரு மனிதன் என்றால் பிறரை நேசிக்கணுமே. உன் தாய் தவறு செய்கிறாள், உன் தந்தை தவறு செய்கிறார், உன் சகோதரன் தவறு செய்கிறான், உன் தெருக்காரன் தவறு செய்கிறான், செய்யட்டுமே என்று வேடிக்கை பார்த்தால் பொருள் என்ன? வழியில் ஒரு குழி இருக்கிறது, கண்டறியாத ஒருவர் கடந்து செல்கிறார், இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் உள்ளே விழுந்து விடுவார். அப்படிப்பட்ட நிலை நீங்கள் அருகிலே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் உலகம் உங்களுக்கு என்ன பெயர் சொல்லும்? உன் கண்ணு முன்னாடி நடந்து போறானே, கண்ணு தெரியாதவன் தட்டி தட்டி போய்கிட்டு இருக்கிறான், தெரியாம காலை கொண்டு உள்ள வச்சாமனா பெரிய புதகுழி சாக்கடையில உளுந்து வம்பா போயிருவானே, அழிஞ்சு போயிருவானே, அவன் தான் தெரியாம போறான். கண்ணு தெரிஞ்ச நீ ஏன்டா தடுக்கலன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? இது உலகத்திலே நடைபெறக்கூடிய தீமைகளுக்கும் இது போன்ற இழப்புகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா? மார்க்கத்திற்கு பொருந்தாதா? நாளை மறுமையில் நரகத்திலே போய் விழுந்து விடுவான். இறைவனை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வழங்கினால், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை வழங்கினால் நாளை மறுமை வாழ்க்கை பாழாகி போகும் என்று உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் உங்கள் தோழன் அப்படி வணங்குகிறான், உங்கள் தெருவிலே பல பேர் வணங்குகிறார்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் பல பேர் வணங்குகிறார்கள், நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். அவன் செய்யறது அவன் செய்யட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? தெருவிலே நடந்து போகிற பொழுது ஒரு குப்பை கிடந்தால், ஒரு கல்லோ ஒரு முள்ளோ பிற மனிதர்களுக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு பொருளோ இருந்தால் அந்த பொருளை கூட கண்ணும் காணாமல் செல்கிறவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஈமானுடைய படித்தரங்களை பற்றி நபிகள் நாயகம் பட்டியலிடுகிற பொழுது இமாத்தத்துல் அதா அனி தரீக்கு சதகா, பாதையில் கிடக்கிற நோவினை தருகிற பொருட்களை அகற்றுவது இறை நம்பிக்கையில் ஒன்று என்று சொன்னார்களே. பாதையில போகிற பொழுது அதனால் ஏற்படுகிற கேடு என்ன? பெரிய இழப்பு அல்ல, ஒரு சின்ன துன்பம். அதை கூட எனக்கு என்ன வந்துச்சு என்று ஒரு முஸ்லிம் வேடிக்கை பார்க்க கூடாது என்றால், பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், சத்தியம் என்று தெரிந்தும் கூட சொல்ல மறுக்கிறோம், மறைக்கிறோம், அலட்சியம் காட்டுகிறோம் என்றால் அதனுடைய கேடுகள். அதனால்தான் மார்க்கம் திரும்ப திரும்ப சொல்லுது, சொல்லு, அடுத்தவனுக்கு சொல்லு. சில பேர் தெரிஞ்சு செய்வான், நிறைய பேர் தெரியாம செய்வாங்க. அவங்களுக்கு யாரு சொல்லுவான்? தெரிஞ்ச நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. இன்னும் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடந்த காலத்திலே எத்தனையோ இறை தூதர்கள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். எல்லா இறை தூதர்களுக்கும் அவர்களுக்கு சில தோழர்களை, உதவியாளர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அந்த தோழர்களுடைய பணிகள் என்ன தெரியுமா? வா அஸ்ஹாபுன் யஅகுதுன பி சுன்னத்திஹி வ யக்ததுன பி அம்ரிஹி. அந்த தோழர்கள் என்ன செய்வார்கள்? அந்த நபியுடைய வழிமுறைகளை கடைபிடிப்பார்கள், அவர் கட்டளையிட்டதை செயல்படுத்துவார்கள்.
நபிமார்கள் என்ன சொன்னாங்களோ அதான் அவங்களுடைய தோழர்கள் செய்வாங்க. அதன் பிறகு பின்னால் அடுத்த ஒரு தலைமுறை வரும். நபி இறந்துருவாரு, அதுக்கப்புறம் அந்த மக்கள் மௌத்தா போயிருவாங்க, அதுக்கு அடுத்து ஒரு தலைமுறை வரும். அவ்வாறு வருகிற தலைமுறை எப்படி இருக்கும் தெரியுமா? யகூலூன மா லா யஃபாலூன், அவர்கள் செய்யாததை எல்லாம் மக்களுக்கு சொல்லுவார்கள். வயஃபாலூன மா லா யுமரூன், அவர்களுக்கு ஏவப்படாததை எல்லாம் செய்வார்கள். அந்த நபி அப்படி சொல்லியிருக்க மாட்டார், ஆனா செய்வாங்க. அந்த நபியுடைய பேராலே செய்வாங்க. இப்ராஹிம் நபி இப்படி சொன்னாங்க, இஸ்மாயில் நபி அப்படி சொன்னாங்க, மூசா நபி அப்படி சொன்னாங்க, ஈசா நபி அப்படி சொன்னாங்க. ஈசா சொன்னார் என்ற பெயரால் இன்றைக்கு ஈசாவை ஒரு கூட்டம் வணங்கி கொண்டிருக்கிறது. ஈசா நபி எப்படியா சொன்னாங்க? திருக்குறான்ல அல்லாஹ்வே கேட்கிறான், யா ஈசா, நீர்தான் சொன்னீரா உம்மையும் உம்முடைய தாயாரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீர்தான் அவர்களுக்கு கட்டளையிட்டீரா என்று நாளை மறுமையிலே இறைவன் கேட்க போவதாக முன்னரே எடுத்து சொல்லுகிறான் நமக்கு. அப்ப எந்த நபியும் அந்த மாதிரி சொல்லல, அவங்க சொல்லாததையெல்லாம் செய்யறாங்க. அதுதான் அவங்க சொன்ன மார்க்கம் என்று பொய்யாக அவர்கள் பேரை இட்டு கட்டுகிறார்கள். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ மூமின், அப்படி யார் தூதர்கள் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறார்களோ, கட்டளையிடாததை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே போய் தன்னுடைய கரத்தால் யார் ஜிஹாது செய்கிறாரோ அவர் ஒரு மூமின். ஒமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ மூமினுன், யார் அவர்களிடத்திலே போய் தன்னுடைய நாவால் போர் புரிகிறாரோ அவர் ஒரு மூமின். ஒமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ மூமின், யார் தன்னுடைய உள்ளத்தால் அவர்களோடு போரிடுகிறாரோ அவர் ஒரு மூமின். வலைஸ ذلك வலைஸ வரா ذلك மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல், இதுக்கு பிறகு ஈமான்ல ஒரு விதை அளவுக்கு, ஒரு வித்து அளவுக்கு கூட இடம் கிடையாது. ஆக கீழ் படிநிலை அதுதான். தப்பு செய்யறாமனா முதல்ல போய் ஃபைட் பண்ணு, உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்து. முடியலையா குறைஞ்சபட்சம் எடுத்து சொல்லி சீர்திருத்தம் பண்ணு. அதுக்கும் முடியலையா ஓரமா ஒதுங்கி போயிரு, வெறுத்து ஒதுங்கிரு. நம்முடைய சமூகத்தில் எவ்வளவு தீமை, நபிகளார் சொல்லாததை எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களோடு அதிகாரத்தால் சண்டையிட்டோமா? அதிகாரம் இல்லை என்று சொன்னாலும் நாவால் அவர்களோடு சீர்திருத்தம் செய்தோமா? ஒவ்வொருவரும் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். சில பேர் செய்து கொண்டிருக்கிற இந்த சீர்திருத்த பணியை, சத்தியத்தை சொல்லுகிற இந்த பணியை, சத்தியம் இது என்பதை விளங்கி இருக்கிற அத்தனை பேரும் சொல்ல ஆரம்பித்தால் 10 நாட்கள் ஆகுமா மொத்த தமிழகமும் ஏகத்துவம் என்ற சத்திய குடையின் கீழ் வருவதற்கு? ஆக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவர்கள் அவங்க சொல்லட்டும், நம்ம கேட்கறதுக்கு. அக்கம் பக்கத்தில் நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பது. இது போல மேடைகள் வழியாக, கூட்டங்கள் வழியாக எத்தனை பேர்களுக்கு போய் சேர்த்து விட முடியும்? உங்கள் தெருவிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால், அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் பேச ஆரம்பித்தால் நிலைமை எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். நாம் செய்ய தவறுகிறோம் ஒரு முக்கியமான பணி. நம் கரத்தில் இருக்கிற அற்புதமான சஞ்சீவி, உலக நோய்களுக்கு நிவாரணம், ஆன்மீக தேவைகளுக்கான வழிகாட்டுதல், எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு, மன அமைதிக்கான மருந்து, அனைத்தையும் உள்ளடக்கிய சத்தியத்தை கையிலே வைத்துக் கொண்டு அதை தேவைப்படுகிற உலகமெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நாம் நம்முடைய கைகளுக்குள் வைத்து பூட்டி வைத்துக் கொண்டிருந்தால் இது நியாயமா? கேன்சர் நோயாளி ஒருத்தர் படுக்கையில் கிடக்கிறார். உங்களிடத்தில் ஒரு மருந்து இருக்கிறது, இந்த மருந்தை பயன்படுத்தினால் அவருடைய நோய் உடனடியாக தீரும் என்று உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. பக்கத்திலே போய் நின்று அவரிடத்திலே ஆறுதல் சொல்லிவிட்டு நோயிலும் விசாரித்து விட்டு கையில் இருக்கிற மருந்தை கொடுக்காமல் வருவீர்களா? மருந்தே இல்லைன்னா கூட மருந்து கண்டுபிடிப்பான். ஊர்ல அதிகபட்சமாக எந்த தொழில் துறை சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று கணக்கிட்டு பார்த்தால் உலகத்திலே அதிகம் பேர் யாருன்னு பார்த்தா மருத்துவர்கள் தான். மருத்துவர்கள்
காலேஜ் போய் படிச்சு பட்டம் வாங்கி அப்படி சொல்லவர்கள் அறிவு சார்ந்து. மருத்துவ அறிவு சார்ந்தவர்கள் தான் உலகத்தில் ரொம்ப அதிகம். வக்கீல்களை விட, இன்ஜினியர்களை விட, வேறு பல தொழில் துறையில் இருப்பவர்களை விட அதிகபட்சமா உலகத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா மருத்துவ அறிவு. சிம்பிளா இருக்கு ஒரு வழி சொல்றேனே, ரொம்ப ஒண்ணு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். தலையில ஒரு கெட்டு போட்டு அப்படி ரோட்ல நடங்க உங்க தெருவுல. 10 பேர் கிராஸ் பண்ணனா 8 பேர் டாக்டரா இருப்பார். எங்க விழுந்திய யார்கிட்ட இந்த பத்தி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அதை மட்டும் செய்யுங்க, முடிஞ்சிடும். இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க சொல்லுகிறாரா இல்லையா? நோய்க்கு குர்ஆனும் அப்படித்தானே, நோய் நிவாரணம் தானே குர்ஆன். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. இந்த குர்ஆனிலே நிவாரணம் இருக்கிறது, மூமின்களுக்கு அருள் இருக்கிறது. وَمَوْعِظَةٌ படிப்பினை இருக்கிறது. وَشِفَاءٌ لِمَا فِي الصُّدُورِ உள்ளங்களின் நோய்க்கும் இதிலே தீர்வு இருக்கிறது. ஏன் கொண்டு போய் சேர்க்கல? நாம யாரிடத்திலே சண்டையிட்டோம்? எத்தனை பேரிடத்திலே பேசி இருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் இதனுடைய அவசியத்தை நபிகள் நாயகம் இன்னொரு அருமையான உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறார்கள். அற்புதமான ஒரு உதாரணம். தனக்கும் தான் கொண்டு வந்திருக்கிற மார்க்க பணிக்குமான உதாரணத்தை சொல்லுகிற பொழுது, இன்ன மசலி வ மசலுமா பாசனி அல்லாஹு பிஹி, எனக்கும் அல்லாஹ் என்னிடத்திலே எதை கொண்டு அனுப்பி இருக்கிறானோ அதற்குமான உதாரணம் என்ன தெரியுமா? கமசலி ரஜுலின், ஒரு மனிதன் தான் அதற்கு உதாரணம். எப்படிப்பட்ட மனிதன்? அவன் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே வருகிறான், வந்து சொல்லுகிறான், இன்னீர் ஐத்துல் ஜைஸ் ஐனைய, என்னுடைய 2 கண்களால் நான் ஒரு படையை கண்டேன், உங்களை அழிக்க வருகிற ஒரு படையை என் 2 கண்களால் கண்டேன். இன்னி அனன் நதீருல் உரியான், உங்களிடத்தில் அது குறித்து எடுத்து சொல்லி எச்சரிக்கை செய்வதற்காக நிர்வாணமாக ஓடி வந்த எச்சரிக்கையாளன் நான். சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, ஃபஅதாஹு தாயிஃபத்தும் மின் கௌமிஹி, அவனுடைய அந்த எச்சரிக்கையை கேட்டு அவனுடைய கூட்டத்தாரில் ஒரு பிரிவினர் கட்டுப்பட்டார்கள். ஃபதலஜு ஃபன்தலகு அலா மகளிஹிம் ஃபனஜு, அந்த பேச்சை கேட்டு தங்களை தயார்படுத்திக் கொண்டு அந்த இடத்தை காலி செய்து கொண்டு வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். அவருடைய பேச்சை கேட்காமல் சில பேர் அலட்சியப்படுத்தினார்கள். அவர்கள் தோற்று போய் அந்த படை வீரர்களால் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். இதுதான் எனக்கும் நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கத்திற்குமான உதாரணம். ஒரு பெரிய கேடு இருக்கிறது, எச்சரிக்கையா இருந்துக்குங்க. கியாமத் வரப்போகுது, மௌத் வரப்போகுது, இறைவனுடைய விசாரணை வரப்போகுது அப்படின்னு நான் எச்சரிக்கிறேன். அதை எப்படி சொல்றாங்க? அனன் நதீருல் உரியான், நிர்வாணமாக வந்து எச்சரிக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடை இல்லாம வர்றது அதுக்காக வேண்டி சொல்லப்படுறது இல்லை. அவ்வளவு அவசரம், அவ்வளவு முக்கியம். ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாம் கவலைப்பட முடியாது. போட்டிருக்கிற ஆடை கிழிஞ்சு பரவாயில்லை, அல்லது ட்ரெஸ்ஸே மாட்டல, சொல்ல வேண்டிய செய்தி, முக்கியமான செய்தி இப்ப விட்டா சொல்ல முடியாது, உடனே சொல்லி ஆகணும், மக்களை விழிப்புணர்ச்சி உண்டாக்கி ஆகணும் என்பதற்காக வேண்டி உரியானாக நிர்வாணமாக ஓடி வந்து எச்சரிக்கை செய்கிறவன் தான் எனக்கு உதாரணம் என்று சொன்னார்களே. இந்த அளவிற்கு அவசியத்தோடு செய்ய வேண்டிய பணியை நாம் செய்கிறோமா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நாம் செய்ய வேண்டிய இந்த பணியை செய்யாததனால் நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை எல்லாம் சில பேர் செய்கிறார்கள். நாளை மறுமையிலே கியாமத் நாளையில் தீர்ப்பு வழங்கப்படுகிற விசாரணையின் பொழுது மக்கள் எல்லாம் கௌசர் தடாகத்திலே வந்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்புல அல்லாஹ் கௌசர் தடாகத்தை கொடுத்திருப்பான். என்ன சூரியன் பக்கத்தில் இருக்கும், பூமி செம்புத்தரையாக மாற்றப்பட்டிருக்கும், அப்படியே உடம்புல வேர்வை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும், நாக்கெல்லாம் வறண்டு போய் இருக்கும், ஒரு மீட்டர் தண்ணீர் கிடைக்காதான் மனுஷன் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் உம்மத்தே முஹம்மதியாவின் தாகம் தீர்ப்பதற்காக அல்லாஹ் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடு கௌசர் என்ற தடாகம். அபியது மினல் லபன், அந்த தண்ணீர் பாலை விட வெண்மையாக, அதியபு மினல் மிஸ்கி, கஸ்தூரியை விட நறுமணம் நிறைந்ததாக, அஹ்லாமில் அசலி, தேனை விட மதுரமானதான அந்த கௌசர் தடாகத்திலே நபிகள் நாயகம்
பொறுப்போடு நின்று மக்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்ப தூரத்திலிருந்து சில பேர் வருவார்கள், வழியிலேயே தடுக்கப்படுவார்கள். தூரத்திலே இருந்து பார்க்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கப்படுகிறவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டு இங்கிருந்து கொண்டே சப்தமிடுவார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், அவர்களை உள்ளே வரவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் அழைப்பு கொடுப்பார்கள். சொல்லுவாங்க, தெரியும்ல அவங்க ஃப்ரெண்ட் யாருன்னு. அவர்களோடு இருந்து இஸ்லாத்தை கடைபிடித்து அதற்காக வேண்டி சொல்லனா துன்பங்களை தாங்கி துயரங்களை தாங்கி அப்படிப்பட்ட தோழர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு உள்ளே வரவிடுங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இல்லை, அவர்களுக்கு உள்ளே அனுமதி கிடையாது, இந்த தண்ணீரை குடிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று மறுக்கப்படும். ஏன் மறுக்கப்படுகிறது? சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? நபிகள் நாயகத்தோடு இருந்தவர்கள், அவர்களிடத்திலே பாடம் பயின்றவர்கள், அவர்களுடைய தியாகம் எல்லாம் அளப்பரியது. அவர்கள் ஒரு கையளவிற்கு செய்த தர்மத்தின் நன்மையை நாம் மலையளவிற்கு செய்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் திருமறை குர்ஆனே அவர்களுக்கு நற்சான்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தோழர்களுக்கு கியாமத் நாளையில் ஹவுதுல் கௌசர் என்ற நபிகளாரின் பொறுப்பில் இருக்கிற தடாகத்தில் தண்ணீர் குடிக்கிற பாக்கியம் கிடையாது என்று தடுக்கப்படுகிறார்களே, ஏன்? அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லுவான். நபிகள் நாயகம் அதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, முஹம்மதே நீங்கள் சென்ற பிறகு உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தின் பெயரால் எதையெல்லாம் புதிதாக அவர்கள் உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க சொன்ன மார்க்கத்தை கடைபிடிச்சாங்க, ஆனா நீங்க மௌத்தா போன பிறகு நீங்க சொல்லாததையெல்லாம் செஞ்சாங்க. மார்க்கத்தின் பெயரால் புதிதான காரியங்களை உண்டாக்கினார்கள். எனவே அவர்களுக்கு இந்த தடாகத்தில் தண்ணீர் குடிப்பதற்கு அனுமதி கிடையாது என்று நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த நபி தோழர்களில் சில பேர் தடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறது. தடுக்க வேண்டாமா? சொல்ல வேண்டாமா? எச்சரிக்க வேண்டாமா? சத்தியத்தை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையில கூட இன்னொன்னு நீங்க நல்லா கவனிக்கணும். சொல்லுவது என்பதை விட முக்கியமானது சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். சொல்றதுன்னு எடுத்து கூட நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய மாநாடுகள் நடத்துகிறார்கள், முஸ்லிம்களை நடத்துகிறார்கள், நிறைய கூட்டங்களை பேசுகிறார்கள், ஜும்மா மேடைகளில் ஆலிம் உலமா பெருமக்கள் எல்லாம் முழங்குகிறார்கள். பிரச்சனை என்ன? ஆனால் அவர்கள் முழங்குகிற முழக்கம் அனைத்தும் சத்தியமாக இருக்கிறதா? நிறைய பேசுறாங்க, நிறைய சொல்றாங்க. சத்தியம் முலாம் பூசி அசத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே பார்த்தால் சத்தியம் போல தெரிகிறது, உண்மை போல தெரிகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருப்பதெல்லாம் கசடு, நாற்றம், சாக்கடை, இஸ்லாத்திற்கு எதிரான போதனைகள் இஸ்லாம் என்ற பெயரால் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. என்னவெல்லாம் பேசுகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை அடக்கம் செய்யுங்கள், அடக்க ஸ்தலத்திலே கட்டிடம் கட்டாதீர்கள் என்றார்கள். யூத கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அழகாக சொன்னார்கள், இதா மாத்த மின்ஹும் ரஜுலு ஸாலிஹு பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. அவங்கள ஒரு நல்லடியார் இறந்து விட்டால் ஒரு வழக்கத்தனத்தை அந்த கபரின் மீது கட்டி விடுகிறார்கள். உலாயிக ஷிராருல் ஹல்க் இன்தல்லாஹி யௌமல் கியாமா. இவர்கள்தான் கியாமத் நாளையில் அல்லாஹ்விடத்திலே மகா மட்டமானவர்கள். யாரு? இறந்துவிட்ட நல்லடியாருடைய கபருக்கு மேல வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய கட்டிடத்தை கட்டுறாங்களே, அவங்க தான் மகா மட்டமானவர்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அந்த கபரை கட்டுகிறார்கள், கட்டிய கபருக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். இது எப்படி சத்தியமாக இருக்க முடியும்? இது சத்தியமா? நபிகளார் கபரை கட்டாதே என்றார்கள், கபரு கட்டப்பட்டிருக்கிறது, அதற்கு பெயர் சத்தியமா? ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் நாம் துஆ செய்கிறோம், அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறோம். அல்ஹம்து சூரா ஓதுகிற பொழுது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். உன்கிட்ட தான் துவா கேட்பாங்களா, உன்கிட்ட துவா கேட்கிற மாதிரி வேற யார்கிட்டையும் நாங்கள் துவா கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு நேரம் தொழுகையிலையும் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுவிட்டு அந்த தர்காக்கள்ல போய் நின்று கொண்டு அவுலியாக்களே, மகான்களே, நாதாக்களே, பெரியார்களே, நீங்க தான் பிள்ளைய தரணும்.
ஒரு மருத்துவரிடத்திலே போய் கேட்டால் கூட நியாயம் இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது, மார்க்கத்திலே கேட்பதற்கு அனுமதியும் இருக்கிறது. என்ன வெளிப்படையாக காரியங்களை செய்கிறார் அவர். அல்லாஹ்விடத்தில் கேட்கிற மாதிரி மருத்துவத்தை கேட்கிறது இல்லை. ஆனால் அவுலியாக்களத்தில் தர்காக்களில் போய் அல்லாஹ்விடத்திலே எப்படி நீங்கள் பார்க்காவிட்டாலும் இறைவன் பார்க்கிறான் என்று நம்புகிறீர்களோ, நீங்கள் இறைவனுடைய குரலை கேட்காவிட்டாலும் உங்கள் குரலை இறைவன் கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு எப்படி பிரார்த்திக்கிறீர்களோ, அதுபோல தர்காவிலே போய் நின்று கொண்டு அவுலியாக்களே என்று கையேந்துகிறீர்களே, சத்தியமா அசத்தியமா? இதையும் சொல்லுகிறார்கள். கேட்கலாமே, கேட்டா என்ன, அவங்களுக்கு காது கேட்கும். ஆலிம்கள் உலமாக்கள் பேசுகிறார்கள். யா அல்லாஹ் உன்கிட்ட தான் துவா செய்வோம்னு சொன்னமே, தர்கால போய் துவா செய்யறது நியாயமா என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? கேட்டா தப்பு இல்லை. ஏன்பா தப்பு இல்லை? அவுலியாக்களுக்கு காது கேட்கும், அவங்க உசுரோடு இருக்கிறாங்க. செத்து போய் பல வருஷமான ஒருத்தர் அவருக்குள்ள உசுரோடு இருக்கிறாராம். உடனே குர்ஆனுடைய வசனம் எல்லாம் எடுத்து சொல்லி விளக்கம் சொல்லுவாங்க. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இன்த ரப்பிஹிம், அவருடைய இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கின் லா யஷ்உரூன், என்றாலும் அதை அவர்கள் உணர மாட்டார்கள். இந்த வசனத்தை சொல்லி காட்டி பத்தியலா, கொல்லப்பட்டவர்களை இறந்தவங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க உசுரோடு இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேல பார்த்தா முலாம் பூசப்பட்டிருக்கிறது சத்தியத்தை போல. ஓ அப்படியா சங்கதி, உசுரோடு தான் இருக்கிறாங்களா? அல்லாஹ்வே சொல்லிவிட்டானா? கொஞ்சம் உள்ள டீப்பா சிந்திச்சு பாருங்க. முலாம் தான் அப்படி இருக்கிறது, உள்ளே இருப்பது அசத்தியம் என்பதற்கு அதற்குள்ளே ஆதாரம் உண்டு. என்ன ஆதாரம்? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். எங்க தெரியுமா உசுரோடு இருக்கிறாங்க? அவர்களுடைய இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். உனக்கு முன்னாடி உசுரோடு இல்லை, உனக்கும் அவர்களுக்குமான தொடர்பு அவர் மரணித்து விட்டார், செத்து போய் விட்டார், இறந்து விட்டார், முடிந்து விட்டது. அவருக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு அருந்து விட்டது. அவனுடைய இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதை என்னமோ ஒரு சாதாரணமா உசுரோடு இருக்கிற மாதிரி, நம்மள மாதிரி உள்ள உட்கார்ந்து டீ பிஸ்கட்லாம் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி கதை விட்டு, சரி ஏத்துக்கிறோம் ஒரு வாதத்துக்கு, உசுரோடு தானே இருக்காரு. உசுரோடு இருக்கிற நல்ல மனுஷனை ஏன்டா உள்ள புதைச்சி வச்சிருக்கிறிய, வா தோண்டி எடுத்துருவா. ஒரு அயோக்கிய பையில உள்ள வச்சிருந்தா கூட சரின்றான். வேணாங்க, உள்ளே கிடந்து சாவட்டு நாய், வெளியே வந்தாமல பெரிய சிக்கல், கொடுமை பண்ணுவான், மக்களை எல்லாம் துன்புறுத்துவான், அதனால உள்ளே கிடக்கட்டும் விட்டுருவான். அவுளியா தானே, நல்ல மனுஷன் தானே, நீ துவா கேட்கிற அளவுக்கு பெரிய ஆள் தானே, அவ்வளோ பெரிய நல்ல மனுஷனை ஏன்டா மண்ணுக்குள்ள போட்டு போச்சு வச்சிருக்கிறிய, வா கடப்பாறை கொண்டா உடைச்சு வெளியே எடுத்துருவான் ஆளை. உள்ள இருக்கிற வெளியே வந்து அருள் பாலிக்கிட்டுமா மக்களுக்கு? இந்த கேள்விக்கு ஒரு இடத்துல பதில் உண்டா? எது சத்தியம் எது அசத்தியம் சொல்லுகிறார்கள். அசத்தியத்தை சத்தியத்தை போல சொல்லுகிறார்கள். இப்படி அன்றாட வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களில் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மரணித்தவருடைய பாவ மன்னிப்பிற்காக, அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி திருமறை குர்ஆனை ஓதி அவர்களுக்கு நன்மையை சேருங்கள், நல்லது என்று சொல்லுகிறார்கள். ஆலிம் சாட்ட போய் காசு பணத்தை கொடுத்து அஜர்த்து எங்க அத்தாவுக்கு 10 குர்ஆன் ஓதுங்க, எங்க அம்மாவுக்கு 5 குர்ஆன் ஓதுங்க, எங்க நன்னாவுக்கு 7 குர்ஆன் ஓதுங்க, 40 குர்ஆன் ஓதுங்க, 50 குர்ஆன் ஓதுங்க என்றெல்லாம் திருமறை குர்ஆனை இறந்தவர்களுக்கு ஓதுமாறு இவரும் சொல்லுகிறார்கள். அவர்களும் ஓத சொல்லுமாறு கட்டளை இடுகிறார்கள். குர்ஆன் என்ன சொல்கிறது? வல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதன் அவன் தனக்கென்று எதை முயற்சித்து தேடிக்கொண்டானோ அதை தவிர வேறொன்றும் அவனுக்கு இல்லை. நீ குர்ஆன் ஓதுனா உனக்கு நன்மை, உங்க அத்தா ஓதுனா அவருக்கு நன்மை, நீ ஓதி அவருக்கு பார்சல் பண்ண முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஓதலாம் என்கிறார் அஜர்த்து. எது சத்தியம் எது அசத்தியம்? ஒரு திருமண பேச்சுவார்த்தை துவங்குகிற பொழுதே என்றைக்கு வைக்கலாம் என்று ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு போய் டேட்டு கேட்டுட்டு வா, நேரம் குறிச்சிட்டு வா. இன்றைக்கும் பல ஊர்களில் ஊருடைய ஆலிம்சா என்ன தேதி சொல்றாரோ அந்த தேதியில கல்யாணம். ஏன்னா அன்னைக்கு தான் நல்ல நாள். ஆலிம்சாட்ட போய் கேட்டு பாருங்க, அது என்ன நல்ல நாள்? ஜனவரி 17 வைக்க சொன்னீங்களே, அது என்ன நல்ல நாள்? எப்படி கண்டுபிடிச்சிய? ஒன்னும் இல்லப்பா, அன்னைக்கு தான் நான் ஃப்ரீ, மற்ற நாள்லாம் எனக்கு வேலை இருக்கு.
கல்யாணத்தை வையணும்னு சொன்னா மற்ற வேலை கட்டு போயிடும். அதனால நான் என்னைக்கு ஃப்ரீயா இருக்கணும் அன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லி போடுறேன். நாம் என்ன நம்புகிறோம்? நேரத்திலே நல்ல நேரம் இருக்கிறது, கெட்ட நேரம் இருக்கிறது. திருமண பத்திரிகை எப்படி அடிச்சு வைக்கிறோம்? மக்கள்கிட்ட கொண்டு போய் பத்திரிகை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம்? இல்லை என்ன பிரிண்ட் பண்றோம்? நிகழும் ஹிஜ்ரி சங்கைக்குரிய ஹிஜ்ரி சங்கைக்குரிய ஆண்டாம். ஜனவரி பிப்ரவரிலாம் சங்கை கிடையாது. நிகழும் ஹிஜ்ரி சங்கைக்குரிய ஷாபான் மாதத்தின் பிறை 14ஆம் நாள் காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை முபாரக்கான வேளையில், அந்த டயத்துல தான் முபாரக் பரக்கத்தான நேரம் அங்கதான் இருக்கும். நல்ல நேரம். முபாரக்கான வேலை என்ன அர்த்தம்? அவங்க போடுற மாதிரி நம்ம போட முடியாதுல்ல. இந்துக்கள் முஸ்லீம் இல்லாத மக்கள் போடுவாங்க நல்ல நேரத்தில் யமகண்டம் முடிந்த விடன்பாங்கல்ல. அப்படி போட்டா நம்மளும் இந்துக்கள் ஒண்ணுன்னு ஆயிருமே. நமக்கு அவங்களுக்கு டிஃபரெண்ட் வேணுமே. என்ன டிஃபரெண்ட் வைக்கலாம்? நம்ம அப்படியே தமிழ் அரபி ஆக்கிடுவோம். முபாரக்கான வேளையில் இந்த 10ல இருந்து 12 மணி வரைக்கும் முபாரக் இருக்குன்னு உனக்கு சொன்னவன் யாரு சொல்லு? 12 மணி கடந்து போச்சுன்னா முபாரக் போயிடும் என்று சொன்னவன் யாரு சொல்லு? அனைத்து நேரங்களையும் படைத்தவன் இறைவன். இறைவன் சொல்வதாக நபிகளார் சொல்லுகிறார்கள், லா தசுப்புத்தஹர், காலத்தை திட்டாதீர்கள், வானத்தகர், நானே காலம். இந்த நேரம் கெட்ட நேரம்னா அதை படைச்சனா சரியா படைக்கல அர்த்தமாயிரும். காலத்தை திட்டாத. யசுப்புனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான். யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை திட்டு நோவினைப்படுத்துகிறான். எப்படி? யசுப்புத்தஹர், அவன் காலத்தை திட்டுகிறான். நாசமா போன நேரம், உருப்படாத நேரம், கேடுகட்ட நேரம், கெட்ட நேரம் என்று நேரத்தை திட்டுகிறான். அதன் வழியாக என்னை நோவினைப்படுத்துகிறான். ஏனென்றால் நேரத்தை படைத்தவன் நான். திட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா ஆலிம் ஷா முபாரக்கான வேலைன்னு உங்களுக்கு பத்திரிகை அடிக்கிறதுக்கு எழுதி தர்றாருன்னா எது சத்தியம் எது அசத்தியம் சொல்லுகிறார்கள். ஆனால் அது சத்தியத்தை சொல்லாமல் அசத்தியத்தை சத்தியத்தின் போர்வையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சத்தியத்தை விளங்கிய நாம் அந்த சத்தியத்தை தூய வழியில் மக்களுக்கு எடுத்து சொல்ல கடமை நமக்கு இருக்கிறது. இதுதான் சத்தியம், இதைத்தான் பின்பற்றணும், இதுதான் உண்மை. ஆனால் இது உண்மை சத்தியம் என்று விளங்கியவர்கள் சொல்லுவதற்கும் பல பேர் தயங்குகிறார்கள், கடைபிடிக்கவும் பல பேர் தயங்குகிறார்கள். என்ன காரணம்? ஏன் சத்தியத்தை கடைபிடிக்கல, ஏன் சத்தியத்தை எடுத்து சொல்லல என்று யோசித்தால் பல்வேறு பின்னணிகள். முன்னோர்கள் மீது வைத்திருக்கிற பாசம். இத்தனை ஆண்டு காலமா உடைய முன்னோர்கள் பெரியார்கள்லாம் செஞ்சாங்க, நம்ம எப்படி அதை விட்டு மாறி போறது? முன்னோர்கள் செய்தால் சரியா? முன்னோர்கள் கரெக்டாகத்தான் செய்வார்கள் என்று உத்தரவாதம் இருக்கிறதா? ஒய்தா கீழவும் குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களின் முன்னோர்கள் எந்த வழியில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவுக்கான ஆபாவும் லா யாக்கிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அவர்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா முன்னோர்களை பின்பற்றுவார்கள்? முன்னோர்கள் மீது வைத்திருக்கிற பக்தியால் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். முன்னோர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? குர்ஆன்ல அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கேடுகட்ட காரியத்தை பூரா செஞ்சுவிட்டு முன்னோர்கள் மேல பழிய போட்டு, அப்படித்தான் அல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ் மேலே பழிய போட்டுருவார்களாம். வைதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், அருவருக்க தகுந்த வெட்கக்கேடான காரியங்களை அவர்கள் செய்துவிட்டு காலு வஜத்னா அலைஹா ஆபானா, இப்படித்தான் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் கண்டோம், வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ்வும் அப்படித்தான் எங்களுக்கு ஏவி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, ஒருபோதும் அல்லாஹ் அருவருப்பானதை வெட்கக்கேடானதை ஏவ மாட்டான் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். சரியானதை கடைபிடிக்கிறத விட்டுட்டு முன்னோர்கள் என்னத்தை செஞ்சாங்களோ முன்னோர்கள் மேல உள்ள பக்தியில அப்பா சொன்னா கரெக்ட், தாத்தா சொன்னா கரெக்ட், நம்ம இத்தனை ஆண்டு தலைமுறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எனவே சரி. எப்படி சரியாக இருக்க முடியும்? இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய உறவுகள் மீது பெற்றோர் மீது வைத்திருக்கிற பாசம் அவர்களை சத்தியத்தை கடைபிடிக்க விடாமல் தடுக்கிறது.
எல்லாம் சரிதான். ஆனா இதையெல்லாம் சொன்னா வீட்டில் ஏத்துக்க மாட்டாங்க, இதையெல்லாம் சொன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும், இதையெல்லாம் சொன்னா மனைவி ஒத்துக்க மாட்டா. பெற்றோர் மீது பாசம் வைங்க, வேண்டான்னு சொல்லல. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நன்றி செலுத்த வேண்டிய இடத்திலே பெற்றோர் தான் இருக்கிறார்கள், மறுப்பே கிடையாது. குர்ஆனே அப்படித்தான் சொல்கிறது, அனிஷ்குருலி வலிவாலிதை, எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்கிறான் இறைவன். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்றும், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்கள் இறைவன் உங்கள் மீது விதித்திருக்கிறான். எங்க கொண்டு வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காத சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாவிட்ட நல்ல பிள்ளையா நடந்துக்க. பெற்றோருடைய பாசம் தேவை, அவர்களிடத்திலே பணிவு தேவை. வக்ஃபில் ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, உன்னுடைய பெற்றோரிடத்திலே பணிவு என்ற இறக்கையை தாழ்த்து. பெற்றவங்க முன்னாடி போனா அப்படி அடங்கி ஒடுங்கிரு, அங்க போய் அதிகாரம் பண்ணாத, சத்தம் போட்டு பேசாத, உன்னுடைய அதிகாரத்தை அங்க காட்டாத. பெற்றோருக்கு இஸ்லாம் அவ்வளவு பெரிய இடத்தை, உயர்ந்த இடத்தை வழங்கி இருக்கிறது. ஆனாலும் அதே நேரத்தில் அந்த பெற்றோர் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக சத்தியத்திற்கு எதிராக நின்றால் நீ சத்தியத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர பெற்றோரை தேர்ந்தெடுக்க கூடாது என்று கட்டளை இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது ஆபாக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இன் இஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களின் பெற்றோர்களோ உங்களின் சகோதரர்களோ ஈமானை விட குஃப்ரை அவர்கள் விரும்பினார்கள் என்றால், தேர்ந்தெடுத்தால், அவர்களை உங்களுடைய நண்பர்களாக நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்பா தான், அம்மா தான், பெற்றோர் தான். ஆனா உங்களிடத்துல உன்னுடைய ஆத்மார்த்தமான பாசத்தை காட்டாத. ஏன்? அவர்கள் சத்தியத்தின் எதிரிகளாக இருக்கிறார்கள். குல் நபியே சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. நம்ம என்னென்ன காரணத்திலே எல்லாம் சத்தியத்தை சொல்லாம வாய பொத்துவோமோ அதையெல்லாம் எல்லாம் பட்டியல் போடுறான். குல் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோராயினும், வாபுனாவுக்கும் நீங்களே பெற்றெடுத்த பிள்ளைகளாயினும், ஒய்ஹ்வானுக்கும் உங்களோடு பிறந்த சகோதரர்களாயினும், வாஸ்வாஜுக்கும் உங்களின் துணைவியர்களாயினும், வாஷீரத்துக்கும் உங்கள் குடும்பத்தாராயினும், வஅம்வாலுனுக்கு தரஃப்துமூஹா நீங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களாயினும், ஒத்திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா நஷ்டம் வந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிற உங்கள் வியாபாரமாயினும், உமசாக்கினு தருளவுனகா நீங்கள் விரும்புகிற உங்கள் வீடுகளாயினும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி அல்லாஹ்வை விட அவனது தூதரை விட உங்களுக்கு பிரியத்திற்குரியவையாக இருந்தால், சத்தியத்தை விட அம்மா பெருசா இருந்தா, சத்தியத்தை பெருசு விட அண்ணன் பெருசா தெரிஞ்சா, சத்தியத்தை விட மனைவி பெருசா தெரிஞ்சா, சத்தியத்தை விட செல்வம் பெருசா தெரிஞ்சா, சத்தியத்தை விட வீடு பெருசா தெரிஞ்சா, சொல்றான் அல்லாஹ், ஃபதரப்பசு எதிர்பார்த்து காத்திருங்கள், ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரிஹி அல்லாஹ்வின் கட்டளை வரப்போகிறது, எதிர்பார்த்து காத்திருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைனா என்ன கட்டளை? அசமா போன்ற கட்டளை, வேற கட்டளை வரப்போகுது. அப்ப சத்தியம் என்று வந்து விட்டால் அதை கடைபிடிப்பதாக இருந்தாலும் எடுத்து சொல்வதாக இருந்தாலும் எந்த கட்டத்திலும் யாருக்காக நீங்கள் வளையாதீர்கள், வளைந்து கொடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏவப்பட்டதை போட்டு உடைத்து விடுங்கள். யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன நடந்துவிடும்? எதிர்ப்பு வருமா? என்ன நடந்துவிடும்? உங்களுக்கு உலகத்திலே என்ன நடந்திருக்கிறது? தமிழக வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்களேன். என்ன நடந்திருக்கிறது? இந்த 35-40 ஆண்டு கால வரலாற்றில் சத்தியத்தை சொல்வதற்காக ஒரு கூட்டம் இருந்த பொழுது அதை அடக்குவதற்கு, அழிப்பதற்கு எத்தனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது? என்ன நடந்தது? அழிந்து போனோமா?
ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டோமா? எதிர்க்க எதிர்க்க இறைவனின் உதவி வந்து சேரவில்லையா? இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாம் அனுபவிக்கவில்லையா? பெருங்கொண்ட கூட்டம் எதிர்த்தது. 30-35 ஆண்டுகளுக்கு முன்னர் விரல் விட்டு எண்ணுகிற தோழர்களாக இருந்தார்கள். சத்தியத்தை சொல்லுகிறவர்கள், அதை கடைபிடிக்கிறவர்கள். ஆனால் எதிர்க்கிறவர்களின் எண்ணிக்கை லட்சோப லட்சமாக திரண்டு இருந்தது. நாம் நடத்துகிற கூட்டங்களில் மாநில அளவிற்கு மாநாடு நடத்தப்பட்டால் கூட 30 ஆண்டுகளுக்கு முன்னால் மொத்த தமிழகத்தையும் திரட்டி இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிவகங்கை மாவட்ட மாநாடு. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, சென்னை, கோவை, திருச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் மொத்த தமிழகத்தையும் சேர்த்து வைத்து சத்தியத்தை சொல்வதற்காக மாநாடு நடத்தினால் கூட இன்றைக்கு இறைவனின் கிருபையினால் சிவகங்கை என்ற ஒற்றை மாநாட்டிலே, மாவட்ட மாநாட்டிலே கூடியிருக்கிறவர்களில் 10% கூட இருக்க மாட்டார்கள். எப்படிப்பட்ட வளர்ச்சி! என்னவெல்லாம் செய்தார்கள்! நம்முடைய உறுதியை குலைக்க, சத்திய சொற்களின் தொண்டை குழியை அடைக்க என்னவெல்லாம் செய்தார்கள்! அடித்தார்கள், உதைத்தார்கள், ஊர் விளக்கினார்கள், திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம் என்று மறுத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஜனாசாவை அடக்க விட மாட்டோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? அவர்கள் ஜனாசாவை அடக்க இடம் தராவிட்டால் ஜனாசாக்கள் எல்லாம் ரோட்டில் கிடந்து நாறுகிறதா? திருமணத்தை அவர்கள் பதிவு செய்யாவிட்டால் ஏகத்துவ சொந்தங்கள் எல்லாம் திருமணம் செய்யாம உதிர்கண்ணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் ஊரை விட்டு விலக்கி வைத்து விட்டால் உண்பதற்கு உணவில்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் அடித்தால், உதைத்தால் கைகால்களை இழந்து நொண்டி முடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? என்ன நடந்தது? இறைவனின் உதவி வந்தது. அதை நமது கண்களால் கண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பார்க்கிற பொழுது மெய் சிலிர்க்கும். எத்தனை பெரிய மாற்றம்! இழப்புகள் என்றால் இப்படியா என்று சொல்ல முடியாத அளவிற்கு கொடுமைகள், கடுமைகள் நிறைந்திருந்தது. இறைவன் பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், சோதனை தான் இறைவனுடைய விதி. உறுதியாக இருக்க நீங்கள் முடிவெடுத்து விட்டால் உங்களுக்கு உதவி செய்ய இறைவன் முடிவெடுத்து விடுகிறான். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் ஆலவுன் இன் குன்தும் முஃமினீன். தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் இறைவனை நம்புகிறவர்களாக இருந்தால் நீங்களே ஜெயிப்பீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கண்களுக்கு முன்னால் கண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதே வெற்றியை நாளை மறுமையிலேயும் நாம் காண வேண்டும், காண இருக்கிறோம். இறைவன் அதற்குரிய பாக்கியத்தை தர வேண்டும். எப்படிப்பட்ட பேர் உதவி! இந்த உதவியின் பின், இந்த வளர்ச்சியின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், இதை சொல்ல வந்த மக்களிடம் இருந்த உறுதி இருக்கிறது. நபிகளாருக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்து பார்த்து படித்து படித்து உள்ளத்திலே உரமேற்றிக் கொண்டதின் விளைவு இத்தனை பெரிய உறுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள். இறைவனின் வணக்கமா, நெருப்பு குண்டத்திலே கருக போகிறாயா என்ற கேள்வி வந்த பொழுது, நெருப்பா இறைவனா என்ற கேள்வியிலே, நெருப்பு போகட்டும், நெருப்பிலே விழுந்து என் உடல் சாகட்டும், கருகட்டும், ஒருபோதும் என் இறைவனை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் உதவி வந்ததா இல்லையா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதிலே அவனே நல்லவன், சிறந்தவன். எப்ப சொன்னாங்க? நெருப்பிலே தள்ளப்படுவதற்கு முன்னால் சொன்னார்கள். தள்ளப்படவும் அல்லாஹ்வுடைய உதவியும் ஒன்று போல வந்து சேர்கிறது. இறைவன் சொல்லுகிறான், குல்னா, நாம் சொன்னோம், யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமுக்கு நீ இதமாக, குளிர்ச்சியாக மாறிவிடு. நெருப்பு குளிர்ந்ததாக வரலாறு உண்டா? அறிவியலிலே அப்படிப்பட்ட சிந்தனைக்கு இடம் உண்டா?
எந்த கருத்துக்களை கேட்டவுடனே எதிர்கருத்து சொல்லி மறுப்போமோ அப்படிப்பட்ட பேர் அற்புதம் நிகழ்கிறது. நெருப்பில் தான் விழுகிறார்கள். ஆனால் ஒரு குழு அறையிலே அமர்ந்து விட்டு வெளியேறியதை போல வெளியேறுகிறார்கள். இறைவனின் உதவி அல்லாமல் வேற என்ன? மூசா நபி வருகிறார்கள். இறை கட்டளைக்கு ஏற்ப பனு இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். மாட்டிக்கொண்டோம் என்று அத்தனை பேரும் சொல்லுகிற பொழுது மூசா நபி சொல்லுகிறார்கள், கல்லா, இல்லை இல்லை, நாம் மாட்டிக்கொள்ளவில்லை. இன்னமா ரப்பி ஸைஹுதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். உறுதி. ஐயோ மாட்டிக்கிட்டமே, என்ன பண்றது? உடனே போய் ஃபிரௌன் காலில் விழுந்து எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி மன்னிச்சுக்கப்பான்னு சொல்லிடுவோன்னு நினைக்கிறேன். நினைச்சிருந்தா உதவி கிடைச்சிருக்காது. அப்படின்னு நினைக்கிறார்கள் தானே சில பேர். முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன். கடலை கடந்து தப்பிக்க முடியுமா? சான்ஸே இல்லை. வேணா அவன்கிட்ட கெஞ்சி, வேணாம்பா தெரியாம பண்ணிவிட்டோம், மன்னிச்சிரு, விட்டுரு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து திருந்தி இருக்கலாம்ல, அப்படி நினைச்சிருக்கலாம்ல. என் இறைவன் சொன்னான், இஸ்ரவேலை அழைத்து கொண்டு செல் என்றார். நான் அழைத்து வந்து விட்டேன், என் இறைவன் எனக்கு உதவுவான் என்று சொன்னார்கள். கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத, கதைகளில் கூட கேட்டிருக்க முடியாத பேர் அதிசயம் நிகழ்கிறது. கடலே இரண்டாக பிளக்கிறது. இறைவனின் உதவி வந்து சேர்கிறது. அப்படித்தான் இங்கேயும் வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சத்தியத்தை சொல்வதற்கு யாரெல்லாம் துணிந்து நிற்கிறார்களோ, அதிலே உறுதியோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கான உதவி அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். இந்த உலகத்தால் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஒன்றே ஒன்றை நினைவில் வையுங்கள். எதற்கு நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? சொந்தம், பந்தம், நட்பு, ஊரு, உலகம் எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு வாழ முடியுமா? அவங்களையெல்லாம் திருப்தியோடு இருந்தா தானே எல்லாரோடையும் சேர்ந்து வாழ முடியும். மக்களை திருப்திப்படுத்தத்தானே சத்தியத்தை மறைக்கிறீர்கள், கடைபிடிக்க தவறுகிறீர்கள். ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்கிறது, ஃபல்லாஹு அஹக்கு அன் தக்ஷவ், பயப்படுவதற்கு அல்லாஹ்வே தகுதியானவன். அதக்ஷவுனஹும், அவர்களுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? ஃபல்லாஹு அஹக்கு, பயப்பட அல்லாஹ்வே தகுதியானவன். அல்லாஹ்வை பயப்படு. நபிகளார் சொல்லி தந்த ஒரு அருமையான செய்தி, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை, சொல்ல வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத், இறைவா நீ கொடுப்பவரை, கொடுப்பதை தடுப்பவன் எவனும் இல்லை. வலா முஅதிய லிமா மனஅத, நீ தடுத்ததை கொடுப்பவன் எவனும் இல்லை. அல்லாஹ் என்ன நாடுனாலும் அதான் நடக்க போகிறது. இந்த உலகத்தால், மனிதர்களால், தலைவர்களால், ஆலிம்களால், உலமாக்களால், எதிரிகளால், பெற்றோர்களால், பிள்ளைகளால், சமூகத்தால், காவல்துறையால், நீதிமன்றத்தால், உலகத்துறை ஒட்டுமொத்தமே சேர்ந்தாலும் இறைவன் நாடிவிட்டால் நம் மீது ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என்பதை உள்ளத்திலே நிறுத்தி பாருங்கள். உறுதி தானாக ஊற்றெடுக்கும். வேற என்ன வேண்டும்? சத்தியம்தான் உங்கள் வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை மட்டுமல்ல, நாளை மறுமையின் வெற்றியும் அதற்குள்ளே தான் இருக்கிறது. நமக்கு அருகிலே இருக்கிற மக்கள் அறியாமையிலே வீழுகிறார்கள், நரக நெருப்பிலே போய் விழப்போகிறார்கள். நபிகளார் சொன்னதை போல விட்டில் பூச்சிகளாய் நெருப்பிற்குள்ளே போய் விழுகிறவர்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழுக்கிறேன் என்றார்கள். நெருப்பு பற்ற வைக்கப்பட்டு விட்டது, பூச்சிகள் எல்லாம் போய் வெளிச்சம் என்று வருகிறது. ஆனால் வெளிச்சத்திற்குள்ளே நெருப்பு இருக்கிற உண்மை தெரியாமல் நெருப்பிலே விழுந்து கருகி விடுகின்றன. அதை அறிந்திருக்கிற நான் உள்ளே விழப்போகிறவர்களுடைய இடுப்பை பிடித்து இழுக்கிறேன் என்றார்கள். அப்படித்தான் இழுக்க வேண்டும். அவர்கள் என்ன சொன்னாலும் அது குறித்து கவலைப்படாமல் சொல்லிக்கொண்டே இருப்போம். அடித்தாலும் சொல்லுவோம், ஊர் விளக்கினாலும் சொல்லுவோம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பின்பற்ற தகுதியானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்கள் மட்டும்தான், அவர்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்போம். மொத்த உலகமும் எதிர்த்தாலும் சொல்லுவோம், மரணம் வரை சொல்லுவோம். இறுதி மூச்சு உள்ளத்திலே உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற கடைசி நிமிடம் வரை சொல்லுவோம். அப்படி சொல்லி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற நன்மக்களாக மாறுவோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.